Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI எக்ஸாம் இருக்கு இல்லையா, RBI அசிஸ்டன்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு வந்திருந்தது. நாளான்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே என்னன்னா RBIக்கான அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணிடுங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எப்படி கிராக் பண்ணுறது, அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத என்ன பண்ண போகிறோம் இந்த செஷனில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, கிராக் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்னது இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் செக்ஷன் வைஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும், சரிங்களா? ஸ்டடி பிளான் அண்ட் மார்க் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறது RBI அசிஸ்டன்ட் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ ஏன் RBI அசிஸ்டன்ட்டுக்காக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஏன் RBI அசிஸ்டன்ட் வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஜாப், சரிங்களா? நம்மளுடைய இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, சரிங்களா? பேங்க் எக்ஸாம் ஜாப் ரொம்பவே ப்ரெஸ்டீஜியஸ் ஆனது, ரொம்ப நல்லது. சேலரி பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான சேலரியாக இருக்குது. அண்ட் அலவன்சஸ் அண்ட் பர்க்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். 9 to 5னா 9 to 5 தான், அதுக்கு மேலே பெருசாக நமக்கு ரோல் இருக்காது, சரிங்களா? அண்ட் அடுத்தடுத்து நம்மளுடைய லைஃப்ல நம்மளுடைய கரியர் பார்த்தீங்கன்னா இன்னும் க்ரோத் அடையிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம், RBIக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்கப்பா, அதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போடுங்கப்பான்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான், சரிங்களா? ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்னதான் ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருந்தாலும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்மளால் என்ன பண்ண முடியும், RBI அசிஸ்டன்ட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அப்போ கரெக்டான ஸ்ட்ராட்டஜி என்னது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி செலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ 3 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்குது, சரிங்களா? ப்ரிலிம்ஸில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், ஆப்டி இருக்கும், ரீசனிங் இருக்கும். 3 தான், சரிங்களா? 30, 35, 35, ஸோ 100 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் 100 கொஷின்ஸ் அண்ட் 1 hour, கரெக்டா? செக்ஷனல் டைமிங் இருக்கும். ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு 20 நிமிஷம், ஆப்டிக்கு 20 நிமிஷம், ரீசனிங்க்கு 20 நிமிஷம். ஆஸ் யூஷுவல் பேங்கோடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்ன் தான், டிராஸ்டிக் சேஞ்ச் எதுவுமே கிடையாது. இதில் மெயின்ஸ் போனீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ப்ரிலிம்ஸோட கட் ஆஃப் எங்கேயுமே யூஸ் ஆகாது. மெயின்ஸ் போனீங்கன்னா மெயின்ஸில் ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் ஆஸ் யூஷுவல் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக 2 டாபிக்ஸ் இன்க்ளூட் ஆகும். கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒன்று, ஜென்ரல் அவேர்னஸ் ஒன்று. ஸோ இது என்னதுன்னா ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லும் போது கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் எல்லாமே கலந்ததாக இருக்கும், சரிங்களா? கம்ப்யூட்டர் நாலேஜ் சொல்லும் போது கம்ப்யூட்டரோட ஷார்ட்கட் கீஸ், என்ன சொல்லலாம், இன்புட் டிவைஸ் என்னது, அவுட்புட் டிவைஸ் என்னது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். ஷார்ட்கட்ஸ்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ மெயின்ஸ் கிளியர் பண்ணுறதை பொறுத்து தான் உங்களுடைய ஜாப், ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக கட் ஆஃப் வாங்குறீங்களோ, கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்கோர் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வாங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சேஃப், சரிங்களா? ஓகே, ஸோ ஸ்டேஜ் 3 பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு. எந்த ரீஜனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா தமிழ் எழுத, பேச, வாசிக்க அண்ட் புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது கட்டாயம். ஸோ இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. இது யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் போதே லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமான்றதை டெஸ்ட் பண்ணிடுவாங்க. 10th 12th நீங்கள் தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. பட் 10th 12th நீங்கள் தமிழ் படிக்கலை, ஆனால் சென்னைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து என்னது ரிட்டன் டெஸ்ட்டு அது எதுனா வைக்கலாம், சொல்லலாம். இப்போ எதனா ஒரு கேள்வி கேட்டு இது தமிழில் எழுதுங்க, இதை இங்கிலீஷில் எழுதுங்க, அல்லது இங்கிலீஷில் எழுதப்பட்ட எதனா கேள்வி கொடுத்து இது தமிழில் ஆன்சர் பண்ணுங்க அல்லது இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுங்க அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு. பட் 10th 12th நீங்கள் தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதை பற்றி யோசிச்சு நம்ம கவலைப்படணும்னு அவசியமும் இல்லை, சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஆஸ்பிரன்ஸ் பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக் என்னன்னா, எதுக்காக வந்து RBI வந்து அவ்வளோ ஈஸியாக எந்த எக்ஸாம்ஸையும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனை ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்கிறது. சரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுவோம் அதுக்கப்புறம் யோசிப்போம் அப்படின்னு நினைக்கிறது. அப்ளை பண்ணுறதே லாஸ்ட் டேட்டில் உட்காந்து அப்ளை பண்ணுறது. இப்போ March 8 நம்ம அப்ளை பண்ணி முடித்தோம் அப்படின்னா நமக்கு April 11 எக்ஸாம் இருக்குது. 1 month கிட்டத்தட்ட 1 month தான் இருக்குது. ஸோ நமக்கு ப்ரிப்பரேஷனுக்கு டைமே பத்தாது, சரிங்களா? ஓகே, ஸோ மார்க் டெஸ்ட்டு பெருசாக போட்டு பார்க்கறது கிடையாது. தியரியை மட்டும் உட்காந்து படின்னு முக்கி படிக்கிறது
ஆனா அதை அப்ளை பண்ணும்போது டெஸ்ட் போடும்போது எப்படி போடணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்படி ஸ்கிப் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அதெல்லாம் இல்லாமலே இருக்கிறது. சரிங்களா? அப்போ அதுக்கு பதிலா நமக்கு ஐடியாவே இல்லை, ப்ராக்டிஸே இல்லைன்னா எக்ஸாம்ல போய் கிளியர் பண்ண முடியாது. தியரி மட்டும் படிச்சு பிரயோஜனமே கிடையாது. அவங்களுடைய தப்பை அவங்க என்னது அனலைஸ் பண்ணி, ஓகே இதுதான் இந்த டாபிக்ல தான் நம்ம தப்பு பண்றோம், இந்த இதுல தான் நம்ம தப்பு பண்றோம், அப்ப இந்த தப்பை தான் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம், நம்ம அந்த ஸ்டெப்பை எடுக்கவே மாட்டேங்கிறோம். அதுதான் நமக்கு பிரச்சனையாகவும் முடியுது. சரிங்களா? அப்போ ஆர்பிஐல நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா எது பொறுத்து இருக்கு? ஸ்பீடை பொறுத்து இருக்கு, அக்யூரசி பொறுத்து இருக்கு, கன்சிஸ்டன்சி பொறுத்து இருக்கு. ஸோ எவ்வளோ வேகமா ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்றீங்கன்றது ஒரு விஷயம், அண்ட் ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்விகள் எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையான்றது ஒரு விஷயம், அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி டெஸ்ட் போடுறீங்களா இல்லையான்றது ஒரு விஷயம். ஸோ இந்த 3 விஷயத்தை பொறுத்து தான் நீங்க எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா இல்லையான்றது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் இங்கிலீஷ்க்கு என்ன பண்ணலாம், எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், க்ளோஸ் டெஸ்ட், எரர், ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்லது இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவாங்க, fill in the blanks. இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்டான டாபிக். சரிங்களா? இதுல தான் நமக்கு ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வாங்க முடியும், அண்ட் இதுதான் நமக்கு டைமும் கன்சியூம் பண்ணக்கூடிய விஷயம். சாரி, இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு டைம் கன்சியூமிங் பண்ணக்கூடிய விஷயமும் இதுதான். அப்ப இதுக்கு நமக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல்ஸ் இருக்கு இல்லையா, ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடிட்டோரியல் இருக்கும் இல்லையா, அதை டெய்லி வாசிக்கணும். சரிங்களா? அது மூலியமாக நம்ம வொக்காபுலரி டெய்லி இம்ப்ரூவ் பண்ணணும். கஷ்டமான வொக்காபுலரிக்குனே தனியாக ஒரு நோட்டு போட்டுருங்க. ஒரு நாளைக்கு 10 வொக்காபுலரி எழுதுங்க. கஷ்டமான வொக்காபுலரியை எழுதி வைங்க. அடுத்த நாள் மறுபடியும் 10 வொக்காபுலரி எழுத போகும்போது முன்னாடி எழுதுனதை ஒரு வாட்டி வாசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் புதுசாக அப்டேட் பண்ணுங்க. ஸோ இதையே ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வொக்காபுலரி உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி கிராமர் கொஷின்ஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம அட்டா 24/7 தமிழில் மொபைல் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி குவிசஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெய்லி குவிசஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் ஒரு டெஸ்ட்டே இருக்கும். மினிமம் 5 நிமிஷம், மேக்ஸிமம் 15 நிமிஷம், அதை தாண்டி போகாது. அப்போ அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டெய்லி என்ன பண்ணலாம், டச்லேயே இருக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இதே ரீசனிங் எடுத்துக்கிட்டோம்னா இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இது எல்லாமே தான். சரிங்களா? இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் என்ன சொல்லலாம், பசில், சீட்டிங், சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, கோடிங், டிகோடிங், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், இதெல்லாம் மேண்டேட்டரியா எல்லா ஷிஃப்ட்லயுமே கேட்கக்கூடிய கேள்விகள். கரெக்டா? அப்போ இது கண்டிப்பாக உங்க ஷிஃப்ட்லயும் வரும்ன்றது ஆப்வியஸா தெரியுது. அப்ப இதை ப்ராக்டிஸ் பண்ணாம இதுல எக்ஸ்பர்ட் ஆகாம நீங்க கரண்ட் அஃபேர்ஸோ பேங்கிங் அஃபேர்ஸோ படிச்சு பிரயோஜனமே கிடையாது. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதான் மெயின்ஸ்க்கே போக முடியும். மெயின்ஸ்ல தான் அதெல்லாம் கேட்பாங்க. மெயின்ஸ்ல கேட்பாங்க, அதுக்கு நான் இப்பவே உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்க அப்படியே கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா பிரயோஜனமே இல்லையே. அப்ப இதெல்லாம் கண்டிப்பாக வரும்னு தெரியும். அப்ப இந்த கேள்விகளை எப்படி கேட்டாலும் எவ்வளவு கஷ்டமா கேட்டாலுமே நம்மளால ஆன்சர் பண்ண முடிஞ்சிருந்துருக்கணும். சரிங்களா? அதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. இதுவே ரீசனிங்ல அப்ப என்ன பண்ணலாம்னா, டெய்லி பசிலை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, லாஜிக்கல் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஸ்பீட் அண்ட் அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு தான் சொல்றேன், டெய்லி குவிசஸ் போடுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஆப்டி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரீஸ், அரித்மெட்டிக், டிஐ இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா ஷிஃப்ட்லையும் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன் ஏற்கனவே ஃபாஸ்ட்டாக தான் போடுவீங்க, பட் இன்னும் ஃபாஸ்ட்டாக எப்படி போடலாம்? ஏன்னா இதை வேகமாக போட்டோம் அப்படின்னா டிஐ கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அப்போ அதை சமாளிக்கணும் இல்லையா? அப்போ இதை வேகமாக போட்டால் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய டெஸ்ட் போடணும். இதுக்கு தான் டெய்லி குவிசஸ் பாருங்கன்ற. சரிங்களா? என்னென்ன டாபிக்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம் அண்ட் ஒர்க்கு. ஏன்னா இதில் தான் நம்ம தப்பு பண்ணுறோம். பர்சன்டேஜ்லேயோ அல்லது மல்டிப்ளிகேஷன்லேயோ ஏதோ ஒரு சில்லி மிஸ்டேக்கில் நமக்கு என்ன ஆகுது, ஆப்ஷனே தப்பாக போட்டுரும். அவனுங்க என்ன பண்ணுறாங்க, உஷாரா கரெக்டான ஆப்ஷனும் இருக்குது, எது தப்பு பண்ணால் எந்த ஆப்ஷன் வருமோ அதையும் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதே மாதிரி தப்பு பண்ணி அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்துடுறோம். அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் நமக்கு அக்யூரசி கரெக்ட் ஆகும். நமக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்தெந்த டாபிக்ஸ் டெஸ்ட் எழுதும் போது எந்தெந்த டாபிக்ஸ்லாம் வரல, இதிலெல்லாம் தப்பு வாங்குறேன். இப்போ போர்ட் அண்ட் ஸ்ட்ரீம்னாலே தப்பு வாங்குறேன் மேம் அப்படின்னா போர்ட் அண்ட் ஸ்ட்ரீமை உட்காந்து பாருங்க, யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க, ஷார்ட்கட் யாருன்னா போட்டிருக்காங்களா,
குட்டியா டக்குன்னு எப்படி போடுறதுன்னு யாருன்னா சொல்லி கொடுக்குறாங்களா? எதனா புதிய மெத்தட் எதனா இருக்கான்னு சர்ச் பண்ணுங்க. உட்காந்து ரேண்டமா இன்ஸ்டாகிராம் நோண்டுறதுக்கு இதெல்லாம் பண்ணலாமே, நம்ம லைஃப் இம்ப்ரூவ் ஆகுமே, ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஸ்பீடு, டைமு, டிஸ்டன்ஸ் அதை பேஸ் பண்ணியான கொஷின்ஸு, பர்சன்டேஜ் அண்ட் ரேஷியோ கொஷின்ஸு, ஸோ இதெல்லாம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம மொபைல் ஆப்பில் டெய்லி குவிசஸ் இருக்கும், அதை அட்டென்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ மாக் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அகைன் நான் அகைன் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அதுதான் நமக்கு எக்ஸாம் பேட்டர்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 1. நம்பர் 2, ஸ்பீடு நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அந்த 20 நிமிஷத்துக்குள்ள இங்கிலீஷை முடிக்கணும், 20 நிமிஷத்துக்குள்ள ஆப்டி முடிக்கணும், 20 நிமிஷத்துக்குள்ள ரீசனிங் முடிக்கணும். அப்போ அது அந்த வேகத்தில் நம்ம போட்டாதான் எக்ஸாம் ஹாலில் நமக்கு பதட்டம் இருக்காது. இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, ஒரே ஒரு பசிலையோ, ஒரே ஒரு சீட்டிங்கையோ, ஒரே ஒரு டிஐயோ வச்சுட்டு என்ன பண்ணுவோம், இல்லை ஒரே ஒரு ரீடிங் காம்பரேஷனை வச்சுட்டு போடுவோம் பொறுமையாக போடுவோன்னு பார்த்தா அதை மட்டும்தான் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, டைமிங் முடிஞ்சிடும். செக்ஷனல் டைமிங்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மாக் டெஸ்ட் நிறைய போடுங்க, டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ எதெல்லாம் நிறைய டைம் எடுக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் டிஐ நிறைய டைம் எடுக்கும், ரீடிங் காம்படிஷன் நிறைய டைம் எடுக்கும், பசில் சீட்டிங் நிறைய டைம் எடுக்கும். அப்போ இதெல்லாம் கடைசியாக அட்டென்ட் பண்ணுங்க. இதெல்லாம் இல்லாததை ஃபர்ஸ்டாக போட்டுருங்க. அப்போ 1 மார்க் கொஷின் 2 மார்க் கொஷின்லாம் டக்கு டக்குன்னு நம்ம போட்டுடலாம் இல்லையா? 20 செகண்ட் 30 செகண்ட் கூட எடுக்காது, 5 செகண்ட்லேயே கூட ஆன்சர் வர மாதிரிலாம் கேள்விகள் இருக்கும். அப்போ அதெல்லாம் தேடி தேடி போட்டுட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய டைம் அந்த பல்கான கொஷின்ஸ்க்கு நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா டைம் கொஞ்சம் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா பல்க் கொஷினில் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒரு வேளை நம்ம எதனா தப்பு பண்ணுறோம், இல்லை ஒரு வேளை நமக்கு ஆன்சர் வரலன்னா அதுலேயே மைண்டு போயிடும், கான்ஃபிடன்ஸ் போயிடும், ஃபுல்லாக எல்லாமே காலியாகிடும். அப்போது மறுபடியும் ஆரம்பிக்கிறது கான்ஃபிடென்ஸோட மற்ற கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஸோ அதனால அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு எந்தெந்த கேள்விகள்லாம் ஒரே 1 மார்க்குக்கு இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள், கடைசியாக இதை அட்டென்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ எதெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ அது மார்க் டெஸ்ட்டில் தான் தெரியும். ஸோ அந்த வீக்கான ஏரியாவை பார்த்துட்டு ஓகே அப்போ அடுத்த மார்க் டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி நான் இதை ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் அடுத்த மார்க் டெஸ்ட் போடுவேன். இப்போ எனக்கு வந்து போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லாம் நான் தப்பு வாங்குறேன்னா போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸோட ஷார்ட்கட் கற்றுக்கிட்டு அந்த வீடியோஸை பார்த்து எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அடுத்த மார்க் டெஸ்ட் போடுவேன். அப்போ தான் எனக்கு இந்த 1 மார்க் அதில் ஆடப் ஆகும் அப்படின்னு யோசிச்சு போடணும். சரிங்களா? ஸோ இப்போலேருந்து ஆரம்பிச்சிடுங்க. ஒரு வாரத்தில் 3 மார்க் டெஸ்ட் போடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்க் டெஸ்ட் போடுங்க. ஏன்னா நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? அதனால ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ஸ்டடி பிளான் ஒன்று வச்சுடுங்க. சரிங்களா? டெய்லி காலையில் ஆப்டிக்கு 1 மணி நேரம், ரீசனிங்க்கு 1 மணி நேரம், இங்கிலீஷ்க்கு 1 மணி நேரம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அரை மணி நேரம், இல்லை 15 மினிட்ஸ் கூட வச்சுக்கோங்க. டெய்லி குவிசஸ் மாதிரி, டெய்லி ஷார்ட்ஸ் மாதிரி என்னது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் திருப்பி பார்த்துக்கோங்க, என்னென்ன நடக்குதுன்னு மட்டும் கேள்விப்பட்டுக்கோங்க. சரிங்களா? அதே மார்க் டெஸ்டோடைய ப்ராக்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் பார்த்து அது 1 மணி நேரமே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெய்லி என்னோட ரொட்டீன் இதை தான், நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். இந்தந்த டாபிக்ஸை முடிக்கணும்னு இருக்கேன், இந்தந்த டாபிக்ஸை திரும்ப பார்க்கணுன்னு இருக்கேன், இந்தந்த டாபிக்ஸோட ஷார்ட்கட்ஸை இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணணும்னு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் எழுதி வச்சுட்டு டெய்லி அதை முடிச்சு வச்சான்னு டிக் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். அகைன் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய விஷயம் இது ஒன்று தான். என்னன்னா யாரெல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு காமனான ட்ரெயிட் அப்படின்றது கன்சிஸ்டன்சி மட்டும்தான். அப்போ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் ஹார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரிசல்ட்டை பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீடு ரொம்ப முக்கியம் பேங்க் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன பண்ணணும், டெய்லி கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், ஷார்ட்கட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஷார்ட்கட் எனக்கு தெரியும் மேம், ஆனால் எக்ஸாமில் எனக்கு தோணலை, நான் அப்படியே போட்டுட்டேன் அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. ஷார்ட்கட் கற்றுக்கிட்டதே எக்ஸாமில் வேகமாக போடுறதுக்காக தான். அப்போ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு கொஷின் ரொம்ப டைம் எடுக்குதுன்னா அதிலே உட்காந்துடாதீங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் போங்க. ஸோ ஒரு கொஷின் அவ்வளோ டைம் எடுக்குது, அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இன்னொரு கொஷின் பார்த்த உடனே போடுற மாதிரி ஈஸியாக இருக்கும்னு அர்த்தம். அப்போ அதை தேடி போங்க, கஷ்டமாக இருக்கிறதையே உட்காந்துட்டு இருக்காதீங்க. சரிங்களா? நீங்கள் இவ்வளோ பெரிய கொஷின், கஷ்டமான கொஷின் நீ அட்டன் பண்ணிட்டியா, சூப்பர்ப்பா, இந்த 10 மார்க் வச்சுக்கோ அப்படின்னு யாருமே சொல்ல போகிறது கிடையாது. ஈஸியான கொஷின் நீங்கள் இதெல்லாம் ஒரு கொஷின் நீ அட்டன் பண்ணிட்டு மார்க் கேட்குறியா அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது. எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றது மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ இந்த கொஷின் அட்டன் பண்ண, இந்த கொஷின் அட்டன் பண்ணலன்றது பெரிய விஷயம் கிடையாது. எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ கரெக்டுன்றது மட்டும்தான் முக்கியம். அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. புரியுதா? ஓகே. நமக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த கொஷின் போட்டால் பெரிய விஷயம்ப்பா, சாதனைப்பா, சூப்பர்ப்பா அப்படின்வாங்க.
போர்டு எக்ஸாம்லயும் இந்த இது ஏ ஆர் பியில் இந்த கொஷின் அட்டன் பண்ணியா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வாழ்க்கையில கிடையாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ல சுத்தமா கிடையாது. அதனால அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி ஈஸியான கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நான் சொன்னதுதான், ஈஸியான கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸான விஷயத்துக்கு போகலாம். சரிங்களா? ஸ்பீடும் சரி, வேகமா போடணும். அதே சமயத்துல போடக்கூடிய ஆன்சர் எல்லாமே கரெக்டா இருக்கணும். இது 2 காம்பினேஷன் இருந்தால் தான் நம்மளால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ எக்ஸாம் அப்போ ஈஸி கொஷின்ஸோட ஆரம்பிங்க. டிஃபிகல்ட் கொஷின் மேம் எடுத்த உடனே எனக்கு கஷ்டமான கொஷின் தான் வருது, எடுத்த உடனே எனக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் வருது, ஃபர்ஸ்ட் கொஷினே எனக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், என்ன பண்றதுன்னா ஸ்கிப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு ஈஸியான கொஷின்ஸ்க்கு ஃபோக்கஸ் கொடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ டைம் இருந்துச்சுன்னா திரும்ப வந்துக்கலாம், திரும்ப வந்து அந்த கொஷின்ஸை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு சைடில் தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா, என்னென்ன கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கா, க்ரீனில் இருக்கும், ரெட்டில் இருக்கும். ஸோ அதை போய் பார்த்து பண்ணிக்கலாம். அவ்வளோ பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் கொஷின் தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஆன்சர் போட்டு இன்னும் முடியறதுக்கு வெயிட் பண்ணுற அளவுக்கு கூட டைம் இருக்கும், ஒழுங்காக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா. சரிங்களா? ஓகேப்பா. ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி உட்காந்து ரிவைஸ் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸாக இருக்கட்டும், ஒகேபுலரியாக இருக்கட்டும், கிராமர் ரூல்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதில் மெமரி பேஸ்ட் கொஷின்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு வாட்டி திருப்பி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ரிவிஷன்ஸ் தான் உங்களுடைய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும், ரிவிஷன்ஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியை கொடுக்கும். ஸோ அதனால ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ என்னன்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் கிராக் பண்ணுறது அப்படின்றது சாத்தியமில்லாத விஷயம் கிடையாது. ஆப்வியஸ்லி இட் இஸ் டூவபிள், இட் இஸ் பாசிபிள். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டண்ட்டான எஃபர்ட் போடணும். சரிங்களா? ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுடைய மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் நம்புங்க. நான் ப்ரிப்பேர் பண்ணுறதை விட பெஸ்ட்டாக வேறு யாருமே பண்ணியிருக்க மாட்டான், எல்லாமே நான் பார்த்துட்டேன், எல்லாமே நான் முடிச்சுட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா எப்படி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜியும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ்க்கு ஒரு வழிவகுக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வேகமாக ஆரம்பிங்க. மார்க் டெஸ்ட்டை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்பீட் அண்ட் அக்யூரஸிக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கன்சிஸ்டண்ட்டாக ரிவைஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ உங்களுடைய ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை மேம் எனக்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ண தெரியாது, நோட்ஸ் அங்கே இங்கே போய் எங்கே தேடுறதே தெரியாது, நான் எதை ஆரம்பித்து எப்படி முடிக்கிறது எனக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. நம்ம அட்டா 24/7 தமிழில் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்காகவே புதுசாக ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா சில கிளாஸஸ் ரெக்கார்டடாக இருக்கும், சில கிளாஸஸ் லைவாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா லைவ் கிளாஸஸை டக்குன்னு வாட்ச் பண்ணி முடிச்சிடலாம். ரெக்கார்டடாக டக்குன்னு வாட்ச் பண்ணி முடிச்சிடலாம். லைவ் எப்போ நடக்குதோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அந்த டைம் உங்களால் பார்க்க முடியலனா கூட நீங்கள் ரெக்கார்டடாக கூட லேட்டராக பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு பேட்ச் நம்ம ஆரம்பிச்சாச்சு. Y350. ஓகேங்களா? இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா விமன்ஸ் டே ஆஃபர் வர ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? ஸோ விமன்ஸ் டே ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைஸ் இன்னும் கம்மியாக போகுது. சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. மினிமம் ப்ரைஸ் என்ன பண்ணுங்க, நம்மளுடைய கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. செஷன் லைக் போடாம மறக்காம லைக் ஒன்று போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு செஷனில் பார்க்கலாம். பாய். ஆல் தி பெஸ்ட்.